வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது மானட கடலு அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தை யோகராஜ் பட் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஃபிலாசபி பேசக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் லவ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. இவரோட காலேஜ் ஸ்டாஃப் இவர் கண்ணு முன்னாடியே இறந்து போகிறாரு. மருத்துவத்தினால இவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி இவரோட ஸ்டடீஸே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஒரு மாதிரி இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. போன இடத்துல ரெண்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஒருத்தங்க ஒரு கிரிக்கெட்டராக இருக்காங்க, இன்னொருத்தங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் இந்த கிரிக்கெட்டரை இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. கொஞ்ச நாளில் அவன் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் வீல் சேரில் தான் அவரோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு இவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாரு, அதில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இந்த ட்ரையாங்குலர் லவ் எப்படி முடியுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இதில் பேசக்கூடிய அந்த ஃபிலாசபி. ஆக்சுவலாக மீனிங் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படின்றத ரொம்ப நீட்டாகவே சொல்லியிருப்பாங்க. இவங்களோட தியரி படி டெத் அப்படின்றது ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாழக்கூடிய நாட்களில் நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு மாதிரி ஒளி மாதிரி இருக்கும். அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அதுக்குள்ளே டார்க்னஸ் அப்படின்றது வந்துச்சுன்னா நம்மளை கொஞ்ச நாளில் டெத்து சூழ்ந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியோட இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பிரதானமான விஷயங்கள் இருக்குன்ற மாதிரியான ஒரு மோடில் கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அரிய வகை மூலிகையை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகக்கூடிய பயணம், அதில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட இனிஷியல் லைஃபை காட்டுறதா இருக்கட்டும், அந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரையாங்குலர் லவ்வை காட்டுறதா இருக்கட்டும், எதையுமே பெரிய லெவலில் இம்பாக்ட்ஃபுல்லாக காட்டல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் சுவாரஸ்யமாக இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்புலாம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் த எண்ட் தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன பரபரப்பு அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதும் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.